வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 20,000 ஏக்கர் பரப்பளவில் அந்த வாழை மற்றும் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு இதுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றும் வீசியது. இந்த காற்றில் அந்த பகுதியில் 20,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் வெற்றிலை உள்ளிட்ட பல்வேறு செடிகள் அந்த காற்றுக்கும் மழைக்கும் இடையே ஏற்பட்ட அந்த காரணமாக அது சரிந்து விழுந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர், சுகந்தலை, கீரனூர், சேதுக்கு வாய்த்தான் மற்றும் அதன் சுற்றார பகுதிகளில் பெய்திருந்த அந்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வாழைகள் சரிந்து விழுந்தது. இதில் அந்த பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் அதன் உரிமையாளர்கள் அந்த சேதமான வாழைக்கு அந்த நிவாரணம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் காலை முதலே வந்து அந்த சேதமான பகுதியில் வந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபிரகாம்.